லிங்க்டின்ல நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஹையரிங் அப்படிங்கிற போஸ்ட்டை. ஸோ அதனால் ஓகே ஸ்ட்ரைக் சால்வ் ஆக போகுது. ஸோ அதனால் நம்ம எல்லாமே அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாப் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் எந்த ஒரு அப்ளிகேஷனும் திருப்பி வந்திருக்காது. என்ன தான் அப்ளை பண்ணாலும் நமக்கு ஜாபும் கிடச்சிருக்காது. ஏன்னா அந்த பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எஸ். ஸோ அது உண்மையான ஹையரிங்கே கிடையாது. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபேக். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்களா? எஸ். அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வி ஆர் ஹைரிங் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங்கான வேர்ட். இது ஆர்டிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கும். பட் ஆனால் கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். எஸ். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, லிங்க்டின்ல நிறைய போஸ்ட் இருக்கும் வி ஆர் ஹைரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நிறைய கம்பெனிஸ் பார்த்துக்கலாம். நீங்கள் அதில் புது புது கம்பெனிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மலாக ஐஎல்எம், ஃப்ரேம் ஸ்டோர் இதெல்லாம் காமனாக போட்டிருப்பாங்க. அதையும் தாண்டி நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹைரிங் கம்போசிட்டர்ஸ், வி ஆர் ஹைரிங் ரோட் அண்ட் ப்ரெப் சொல்லிட்டு ரிலேட்டட் ஜாப்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இது எதுக்காக போடுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வேக்கன்சி அதிகமாக இருக்குது, இல்லை அவங்கள்ட்ட ஷார்ட்ஸ் இருக்குது, ஸோ அதனால் அவங்களுக்கு ஆள் தேவைப்படுறாங்க அப்படின்னு ஒரு பர்சனில் யோசிச்சிங்க அப்படின்னா அது ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இதில் என்ன அப்படின்னா, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு மினிமம் ஷார்ட்ஸாக கூட இருக்கலாம். பட் ஆனால் மெயினாக அவங்க எதுக்காக வி ஆர் ஹைரிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாகவே சொல்கிறேன், இது டிபெண்ட்ஸ் ஆன ஒவ்வொரு கம்பெனி நிறைய காரணமாக இருக்கலாம். பட் ஜென்ரலான காரணங்கள் சொல்கிறேன். ஒரு கம்பெனி என்ன பண்ணால் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ப்ராஃபிட் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி இந்த மாதிரி ஸ்ட்ரைக் சுச்சுவேஷன்லேயும் டவுனில் போகலை, நான் ஸ்ட்ரைக் இந்த கம்பெனியில் லாபத்தில் தான் போகுதுங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனியில் வி ஆர் ஹைரிங் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போடுவாங்க. அந்த போஸ்ட் நிறைய ரீச் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக நீங்கள் பார்க்குறப்ப ஓகே அப்போ இந்த கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க போல், அப்போ அவங்கள்ட்ட ஷார்ட்ஸ் இருக்குது, இது நல்ல கம்பெனின்னு சொல்லிட்டு நார்மலாக உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். இது ஆர்டிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன். ஸோ அதனால் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் பார்க்குறப்ப அவங்க என்ன பார்ப்பாங்க, ஓகே ஹைரிங்ஸ் போயிட்டு இருக்குது, ஸோ அவங்கள்ட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது போல், பரவாயில்லையே இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையுமே அவங்க ஹைரிங் போடுறாங்க அப்படின்னா இது நல்ல ஒரு கம்பெனி தான் சொல்லிட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகும். இது ஒரு மேஜர் மோட்டிவ். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா கலெக்ஷன்ஸ். டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு கம்பெனிக்கும் சொல்கிறேன். ஏன்னா ஆர்டிஸ்ட்லேருந்து நமக்கு தெரியாது. இப்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஐஎல்எம்ல எடுத்துக்கோங்களேன். இப்போ ஐஎல்எம்மில் மும்பையில் ஒரு ஸ்டுடியோ இருக்குது நமக்கு தெரியும். அந்த ஐஎல்எம் ஸ்டுடியோவில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, கம்போஸ்டிங், ரோட்டோ, பெயிண்ட் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கிற ஒரு டேட்டா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு நிறைய பேர் வேலையை விட்டு போயிருக்காங்கன்னு தெரியும். பட் ஆனால் எந்தெந்த கம்பெனிஸில் எவ்வளோ பேர் வேலையை விட்டு போயிருக்காங்க, யாரெல்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கவுண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போது நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன், இப்போ நான் வி ஆர் ஹைரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங்கான போஸ்ட் போடுறேன், ரோட்டோ, பெயிண்ட், கம்போசிட்டிங் அப்படிங்கிற ஜாப் நான் ஹையர் பண்ணுன்னு போஸ்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏகப்பட்ட பேர் எனக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் அ கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் என்ன திங்க் பண்ணுவேன்னா, ஓகே ஸோ இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களா அப்படிங்கிறப்ப எனக்கு டேட்டா கிடச்சிடும். கம்போசிட்டர்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன்னா, ஓகே இவ்வளோ கம்போசிட்டர்ஸ் இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கிறாங்க, அந்த கம்போசிட்டர்ஸில் யாரெல்லாம் பேக்ரவுண்டில் நல்ல நல்ல கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் செட் ஆஃப் டேட்டா எடுத்து வச்சுக்குவேன். அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது, பட் ஆனால் டேட்டா என்கிட்ட இருக்குது. ஸோ நல்ல ஆர்டிஸ்ட்லாம் நான் எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா அவங்கள ட்ராக் பண்ணுவேன். பர்ஃபெக்டான சுச்சுவேஷன்ஸ் எனக்கு கிடைக்கிறப்ப அவங்கள காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஸ்டுடியோஸில் நான் ஹையர் பண்ணிப்பேன். ஸோ இதனால் டேட்டா கலெக்ஷன்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஸ்டுடியோஸ் ஹைரிங் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீ தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் நான் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது என்னென்னா, இந்த மாதிரியும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் லிங்க்டின்ல இருக்குது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஓகே நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கிடைக்கல, அப்போ அவங்க நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம ப்ரொஃபைல் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகல போல் சொல்லிட்டு எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஆர்டிஸ்ட் திருப்பிக்குவாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்டாக ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. ஓகே அப்போ நம்ம எலிஜிபிள் இல்லை போல், ஸோ அப்போ அந்த கம்பெனிக்காக நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப டிவேஷன் ஆவாங்க. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீ நார்மலாகவே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா யூ ஆர் பர்ஃபெக்ட் தான். பட் சுச்சுவேஷன்ஸ் மாறுறதுனால உங்களுக்கு இந்த பர்ஃபெக்டான ஜாப் கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பனிங்ஸ் இருக்குது, ஒரு 50 பேர் 60 பேர் தேவைப்படுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை எடுத்துப்பாங்க. பட் அதையும் மீறி அவங்க எடுக்கலை அப்படின்னா இந்த மாதிரி ரீசன்ஸும் மேஜராக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் காய்ஸ். ரியல் ஜாப்புக்கும் ஃபேக் ஜாப்புக்கும் ஈஸியாக டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா,
ரியல் ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவ்வளோ டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்போசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹையரிங் போடுறாங்க அப்படின்னா கம்போசிட்டர்ஸ் அவங்களுக்கு எந்த மாதிரி கம்போசிட்டர்ஸ் தேவை, எந்த பேக்ரவுண்டில் எவ்வளோ ஒர்க் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இருக்கும். நீ நியூக்கில் வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், எந்த பைப்லைன் எனக்கு வேணும், ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு கண்டென்ட் பேஸாக என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கிளியராக போட்டிருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு எத்தனை ஓப்பனிங்ஸ் இருக்குது என்கிட்ட, எனக்கு வந்து நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் 2 இல்லை 10 அந்த மாதிரியும் சம்டைம்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னாவே ஓகே அவங்களுக்கு இப்போ கம்போசர்ஸ் ஆள் தேவைப்படுறாங்க. ஓகே, ஸோ கம்போசர்ஸ் நீ செக் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு லிங்க்டின்ல உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். நீ லிங்க்டின்ல போய் ஜாப்ஸில் போனீங்க அப்படின்னா 100 அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போதைக்கு அவங்க உள்ளே போயிருக்கிறாங்க, 200 அப்ளிகேஷன்ஸ் உள்ளே போயிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் டேட்டாவை ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதனால் நமக்கு ஃபேக் ஜாப் இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக வந்து கம்போஸ்டர்ஸ் ஹையரிங், ரோட்டோ பெயிண்ட் ஹையரிங் சொல்லிட்டு அவ்வளோதான். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போனீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது, ஓரளவுக்கு வேஜாக இருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு மைண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், see you next video. Bye bye.